வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக எப்படி மீன் குழம்பு செய்யலான்னு பாருங்கள். எப்பயுமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஜாஸ்தி சேர்க்காதீங்க. ஒரு 6 பல்லு சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இது கூட நான் ஒரு தக்காளியில் பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அரை மூடி தேங்காய், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்ல. ஒரு 1 மினிட் வதக்கிட்டு இதில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா, மிளகாத்தூள், மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, மிளகுத்தூள், ஃபைனலாக இந்த ஃபிஷ் கறியோட ஹீரோ பார்த்திங்கன்னா வெந்தயத்தூள். அந்த வெந்தயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கிங்க. வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு கடாயில் நான் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வெந்தயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்குங்க. என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கல. இதுக்கப்புறமா அந்த பாதி தக்காளியும் பின்ன பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்துக்கிட்டு 2 வதக்கிட்டு நீங்கள் இப்போ தண்ணி, அந்த குழம்புக்கு தேவையான தண்ணி, இப்போ நார்மல் புளி சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த டைம்லேயே நீங்கள் புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் கொடம்புளி சேர்க்கறதுனால இந்த டைமில் சேர்க்கல. சேர்த்து நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கொடம்புளி சேர்க்குறதுனால ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சேர்க்குறேன். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு இந்த டைமில் கழுவி வச்சுருந்த ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு அருமையான ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஃபைனலாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வாசமான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.